அப்புறம் தலையாட்டி திக்ரு பண்றாங்களே அது செய்யலாமா சார்? அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதே பொருள் என்ன கேட்கிறாருன்னா, விக்ரு செய்யும் பொழுது ஆடிக்கிட்டே விக்ரு செய்யறாங்களே அது கூடுமான்னு கேட்கிறார். விக்ரு செய்யும் பொழுது எதை சொல்றாரு தெரியுமா? ஷாதுலியா தரிக்கான்னு ஒரு தரிக்கா இருக்குது. காயல்பட்டினம், கேரளா, இந்த மாதிரி சில பகுதிகளில், கூத்தாநல்லூர், இது மாதிரி சில ஊர்கள்ல என்ன இருக்குது, இந்த தரிக்கா ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஷாதுலியா தரிக்கான்னு பேரு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இறைவனை திக்ரு செய்யறதுக்காக வேண்டி வட்டமா ரவுண்டா நடுவில் இடம் விட்டு அப்படி ரவுண்டா என்ன செய்வாங்க, உட்கார்ந்துக்குருவாங்க. வட்டமா போட்டு உட்கார்ந்துக்குருவாங்க. ஹல்காண்டா வட்டம் அர்த்தம். ஹல்காண்டு பேரு. வட்டமா உட்கார்ந்துக்குருவாங்க. உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா, சில அரபில சில வாசகங்கள்லாம் ஓதுவாங்க. ஓதிட்டு என்ன செய்வாங்க, திடீர்னு அவங்களுக்கு என்ன செய்யும், ஜதுபு ஏறும். ஜதுபுன்றதுக்கு பேரும். ஜதுபு ஏறி என்ன செய்வாங்கன்னா, எந்திரிச்சு நின்றுவாங்க. ரவுண்டா எந்திரிச்சு நின்றுவாங்க. நின்றுகிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கை ஒருத்தர் கையை கோர்த்து கொண்டு இப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. திக்ரு எப்படி செய்வாங்க, ஒரு பாட்டு ஒண்ணு படிச்சுக்கிட்டு அப்புறம் இறைவன் எப்படி திக்ரு செய்வாங்க தெரியுமா? இப்படி இதான் திக்ரு. இது மாதிரி இது அகுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது என்னங்கப்பா இது திக்ரு, என்னப்பா செய்யறீன்னு கேட்டா, நாங்க இறைவனை திக்ரு செய்யறோம். திக்ரு செய்யறதா இருந்தா இறைவன் பெயரைத்தானே திக்ரு செய்யணும். இது என்ன அகுந்து ஒரு பேரா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்ல அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல் இதெல்லாம் காணாம அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்ன்னு இருக்குல்ல, அல்லாஹ்ல முத எழுத்து ஆ, கடைசி எழுத்து இஹு. அல்லாஹ் இருக்குல்ல, அது எழுத்து அஹு. நாங்க என்ன பண்ணிட்டோம், அல்லாஹ்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல, நாங்க ஷார்ட்டா என்ன செய்யறோம், அல்லாஹ்ங்கிற அஹுன்னு சொல்றோம். அப்படிங்கிற நிறைய நாங்க சொல்லுவோம்ல அப்படின்னு ஒரு பெரிய தத்துவம். அல்லாஹ் தான் சுருக்குறாங்களா, ஷார்ட் ஃபார்ம்ல என்ன செய்யறாங்களா, அல்லாஹ் அஹுன்னு சொல்றோம் அப்படின்னு அந்த திக்ர் செஞ்சு டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்து சரின்னு வைத்துக் கொண்டால், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்ல, தக்பீர் கட்ட வேண்டியது அன்ற வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல ஆனா இருக்கு, உலல் வாலின்னு கடைசியில இன்னும் இருக்குது. முதல்ல உள்ள ஆனா கடைசியில உள்ள இன்னும் தான். என்ன ஆச்சு, அல்ஹம்து ஓதியாச்சுன்னா ஒத்துக்குறீங்களா? இல்ல ஒத்துக்கலான்னு கேட்கிறேன். ஒத்துக்கிற மாட்டீங்க. அது தக்பீரை கட்டுறோம், அல்லாஹ் அக்பர் அருங்கிறோம். என்னடா அரு, அல்லாஹ் அக்பர்ல முதல் எழுத்து, அல்லாஹ் அக்பர்ல கடைசி எழுத்துல ஒத்துக்குறீங்களா? ஒரு ஆளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அம்முண்டா ஒத்துக்குறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்ல முதல்ல ஆனா கடைசியில இம்மன்னா இருக்கு. இது என்ன, இது ஒரு கணக்கா? உங்க வாப்பா பேரு அப்துல் ரஹ்மானா இருந்தா அண்ணா ஒத்துக்குருவாரா? அப்துல் காதரா இருந்தா அருணா வாங்க அரு ஒத்துக்குருவாரா? இப்ராஹிம் இம்முன்னு சொல்லலாமா? என்னங்க ரஹமத்துல ரகுங்களாமா? இது என்னங்க, இது ஒரு சிந்தனையா? இது ஒரு நாலேஜ், இது மடமையா? முஸ்லீம் வந்து அறிவாளியா இருக்கணும்னு விரும்புது இந்த மார்க்கம். இவங்க மடமையை வந்து மார்க்கம்னு பாக்குறாங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு திக்ருங்கிறது இதுக்கு இப்படி ஒரு அம்சமே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், குலிதுல்லாஹ், அல்லாஹ் என்று அழையுங்கள், அபிதுர் ரஹ்மான், ரஹ்மான் என்று அழையுங்கள், ஐயம்மா தது, நீங்கள் எப்படி அழைக்க விரும்பினாலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன. காதிர் இருக்கிறது, ரஸாக் இருக்கிறது, வஹாப் இருக்கிறது, ஜப்பார் இருக்கிறது, மூமின் இருக்கிறது, முக்ததிர் இருக்கிறது, கஃபார் இருக்கிறது, ஷக்கூர் இருக்கிறது, சபூர் இருக்கிறது, எவ்வளவோ பெயர்கள் இருக்கு. அதை சொல்லி கூப்பிடுவியா? நீ என்ன என் பேரையே நீ வந்து ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன செய்வான், இதுல கோவப்படுவான். ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, இத பயங்கரமா போக போக டான்ஸ் கையை ஆட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே டான்ஸ் ஆடிக்கொண்டுதான் அந்த திக்ர் செய்வார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், உதுக்குர் ரப்பக, திக்ர் செய்யறது அல்லாஹ் தானே. அல்லாஹ் ரூல் சொல்றான், எப்படி திக்ர் செய்யணும்னு சொல்றான். உதுக்குர் ரப்பக, உன் இறைவனை திக்ர் செய்வாயாக. எங்க திக்ர் செய்வாயாக? ஃபீ நஃப்ஸிக, உன் மனதுக்குள்ளே திக்ர் செய்வாயாக. அல்லாஹ் நமக்கு ரூல் சொல்றான், உதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன், பணிவாக திக்ர் செய்வாயாக அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். வதூனல் ஜஹரி மினல் கவுல், அதிகமான சத்தம் இல்லாமல் திக்ர் செய்வாயாக. அப்ப ஆடுவது பணிவா, டான்ஸ் வந்து பணிவா? பணிவுண்டா அடக்கமா ஒடுக்கமா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னா அது வந்து பணிவுன்னு சொல்லலாம், அடக்கம்னு சொல்லலாம். டான்ஸ் ஆடிக்கிட்டு சொன்னா அதுக்கு பேர் அடக்கமா? அப்ப இறைவனை எப்படி திக்ர் செய்ய வேண்டுமோ அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பயங்கரமான சத்தம் போட்டு திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன செய்யறாங்க, இப்படி செய்யாதீங்க, இன்னக்கும் லா ததுவுன் அஸம வலா காயிபன், நீங்க செவுடனை கூப்பிடல,
மறைஞ்சு இருக்கிறவனை கூப்பிடல. வல் ததுவுன சமயம் பசீரா, கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவனை கூப்பிடுறீங்க, எதுக்கு இப்படி இந்த கத்து கத்துறீங்க அப்படின்னு கத்துன ஆட்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. இப்ப நம்ம கத்தி பேசுறோம்னா நிறைய மக்களை கேட்பதற்காக நம்ம பேசுறோம். அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள விஷயத்துக்கு எதுக்கு போட்டு சத்தம் போடணும்? மனுஷனுக்கு மனுஷன் உள்ளது சத்தம் போட்டு தான் ஆகணும். நான் சொல்ற விளங்கணுமா இல்லையா? நீ என் வாய்க்குள்ள சொல்றேன்னு கேட்டக்கூடாது. நான் உங்களுக்காக பேசுறேன். அல்லாஹ்ட்ட பேசுற விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? துவாவா இருந்தாலும் திக்ரா இருந்தாலும் அது ஒரு நடுத்தரமா பணிவா அடக்கமா ஒடுக்கமா இருக்கணுமே தவிர ஆட்டப்பாட்டம் கூட்டம் கூத்து கும்மாளத்துக்குலாம் இடமே கிடையாது. அது அல்லாஹ் குர்ஆன்ல அன்றைய மக்கா காபிர்களை கண்டிக்கிறானா இல்லையா? மாக்கான சலாத்தும் இந்தல் பைத்தி இல்லா முகாவும் தஸ்தியா, விசிலடிப்பதும் கைதட்டுவதும் தான் அவர்களுடைய வணக்கம்னு சொல்றான். இவங்க என்ன செய்வாங்க? டான்ஸ் ஆடுறாங்களா எல்லாரும். அமீர் கலீஃபா அவர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இந்த கை கோக்குறதுல வரமாட்டாரு. அவர் என்ன செய்வாருன்னா கையை தட்டுவாரு. அப்ப அல்லாஹ் மக்கா காபிர் அபூஜஹில் செஞ்சான்னு சொல்றான், அது செய்யறாரு இவரு. அபூஜஹில் தான் இல்லா முகாவும் தஸ்தியா, சீட்டடிப்பதும் கை தட்டுவதும் தான் இவர்களுடைய இபாதத்தாக இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அபூஜஹில் செஞ்ச கை தட்டுவதை அல்லாஹ்வுடைய திக்ர்ல இவர்கள் செய்கிறார்கள்னா இது இபாதத்தா அல்லாஹ்வை கிண்டல் பண்றதா? அப்படியே அபூஜஹில் கூட்டத்துக்கு ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது.